சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவனே, உம்முடைய சமூகத்திலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவாவியானவர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக எடுத்துரைத்த தேவனுடைய வார்த்தைகளை தான் நாம் வாசிக்க கேட்டோம். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீயோன் குமாரத்தியே என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கம்பீரித்து பாடு என்று சொல்லுகிறார். நாமும் கூட இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில கம்பீரித்து பாடுகிறவர்களாக காணப்பட்டோம். இங்கே சகரியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார், கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறவராய் இருப்பார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எவ்விதமான கவனம் நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, கர்த்தருடைய சமூகம் என்னோடு இருக்கிறதா, கர்த்தருடைய பிரசனம் என்னோடு இருக்கிறதா, கர்த்தர் என் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறாரா என்பதை குறித்து நாம் எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அநேகரை சந்திக்கலாம், அநேகரோடு பேசலாம், அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் எதிலே கவனமாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனே, நீர் என் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்க வேண்டும் என்கிற காரியத்திலே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் கவனம் உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கம்பீரித்து பாடுவாய் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, கடந்த சில வாரங்களாக கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும் போது எவ்விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாக காணப்பட்டோம். அப்படி தியானித்த வேளையிலே முதலாவது ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்பதை அறிந்து கொண்டோம். திறக்கக்கூடிய வல்லமை வெளிப்படும் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டோம். பிரமிப்பு உண்டாகக்கூடிய அதிசயங்கள் நிகழும் என்று வேத வசனங்கள் மூலமாக தியானித்தோம். தேவனுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற சத்தியத்தை சிந்தித்தோம். தெய்வ ஜனமே, தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும் போது அவர்கள் தீங்கை காண்பதில்லை என்கிற சத்தியத்தையும் குறித்து தியானித்தோம். அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும் போது அவர் வல்லமை உள்ளவராய் இருப்பார். அவர் நம்முடைய ஜீவியத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கும் போது அந்த வல்லமை தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக ஆசீர்வாதமாக காணப்படும் என்பதை குறித்து சிந்தித்தோம். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்த விஷயம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும் போது தேவனுடைய அழைப்பு உண்டாயிருக்கும் என்கிற சத்தியத்தை நாம் தியானிக்க கூடியவர்களாக காணப்பட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய ஜீவியத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எவ்விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதை குறித்து மற்றொரு சத்தியத்தையும் கூட நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன்,
எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனத்தை படிக்கும் போது நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் தேவ ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும் போது அவர்களுடைய ஜீவியத்திலே எவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்திற்கு விரோதமாக வரேன் என்று சொல்கிறார். அப்படியானால் தேவன் தம்முடைய ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும் போது அவர் எவ்விதமாக காணப்படுவார் என்றால் பரிசுத்தம் உள்ள தேவனாக காணப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் என் ஜனங்கள் தீங்கை காண மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் தெரியுமா? ஏன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று குறிப்பிடுகிறார் தெரியுமா? தெய்வ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் நேசித்து அவரை தொழுது கொள்ளும் போது, அவருக்கு உகந்த பரிசுத்த அலங்காரத்துடன் நாம் தேவனை தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தான் நாம் இங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவர் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், அல்லேலூயா, நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காரணம், நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறேன். ஆகவே தம்முடைய உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் படிக்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அந்த வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிற தேவனும் எப்படி காணப்படுகிறார் என்றால், தம்முடைய ஜனங்கள் சில வேளைகளிலே தேவனை விட்டு தூரமாக போகும்போது அவர் கோபம் அடைந்தாலும் கூட பின்பு தம்முடைய ஜனங்கள் மனம் திரும்பி தங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த ஜீவியம் செய்கிற வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? அவருடைய உக்கிர கோபத்தின்படி செய்யாமல் ஜனங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக காணப்படுகிறார். தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படாமல் தம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாளராக மாறுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த காலை வேளையிலேயும் கூட நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் 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 பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, பரலோக தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, அவர் விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் செய்யாமல் மற்ற புறஜாதிகளைப் போல, ரட்சிக்கப்படாத ஜனங்களைப் போல, உலக பிரகாரமாக வாழக்கூடிய ஜனங்களைப் போல வாழ்ந்தால் என்ன உண்டாகும் தெரியுமா? துன்மார்க்கனுடைய வழியோ அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழிவு உண்டாகிவிடும். ஆனால் இங்கே கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிடுகிறார், உன்னை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை! உனக்கு விரோதமாக காணப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வார்த்தை! அப்படி ஆதரவாய் இருக்கக்கூடிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தத்தை தேவனுடைய ஜனங்கள் விரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்கள் நடுவிலே பரிசுத்த தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் விளங்க பண்ணக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை படிக்கும் போது, நாம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கின போது அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன காரியத்தை எதிர்பார்த்தார் என்பதை குறித்து அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம்.
நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருப்பீர்களாக. போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினது பிரமிப்படைய பண்ணக்கூடிய காரியமாயிருந்தது. ஆனால் அப்படி தேவன் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர்கள் மத்தியிலே பரிசுத்தமுள்ள தேவனாக காணப்பட்டாரே, பரிசுத்தமுள்ள தேவனாக உலாவி வந்தாரே, பரிசுத்தமுள்ள தேவனாக அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினாரே. அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாகி இருந்தது? அவர் சொல்லுகிற காரியம் என்ன? தான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதன் நோக்கம் என்னவென்று அவர் குறிப்பிடும் போது சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகவே என்னுடைய ஜனங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பார்களாக என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர், நம்முடைய தேவன் மிகவும் பரிசுத்தமுள்ளவர். அவர் ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே செய்யும் போது அவர் எதிர்பார்க்கக்கூடிய பலன் என்ன என்பதையும் கூட நாம் வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமுள்ள தேவனாக உங்கள் நடுவிலே இருந்து அற்புதங்களை செய்து இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி விடுதலையாக்கி அடிமைத்தனத்தின் நுகத்தை அகற்றி வழிநடத்துகிற தேவனாய் இருந்திருக்கிறேன் என்றால் நான் எதிர்பார்க்கக்கூடிய காரியமும் என்ன என்பதை அவர் குறிப்பிடும் போது சொல்லுகிறார், நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு குறிப்பிடும் போது இவ்விதமாக எழுதுகிறார். வாசியுங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் என்றால், பரிசுத்தமுள்ள தேவனாக உங்கள் நடுவிலே இருந்து விடுதலையாக்கி தேவ சமூகத்திற்கு நேராக வழிநடத்துகிறார் என்றால் அவர் உங்களுடைய ஜீவியத்திலே எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலேயும் நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்னவென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையே விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திற்கும் வரும்போது நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்னவென்றால் பரிசுத்தம் உள்ள ஜீவியத்தையே விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களில் எல்லாம் அவர் என்ன குறிப்பிடுவார் என்றால், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று குறிப்பிடுவார். வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். போதும். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் நாம் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாய் இருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரு. பொதுவான அழைப்பை எல்லாரும் தேவனுடைய சபையிலே இருக்கிற எல்லாரும் பெற்றிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அழைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? அங்கே பவுல் குறிப்பிடுகிறார், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் தேவ சபையிலே காணப்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் உங்கள் ஜீவிய காலம் முழுவதும்
மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தேவனுடைய அழைப்பை குறித்து குறிப்பிடுகிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படிக்கும் போது அங்கே கர்த்தர் தம்மை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தம்மை வெளிப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ ஜனங்களே, நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு கூட்டத்தார் தேவனுக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு கூட்ட தேவ ஜனங்கள், பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு கூட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கு தேவை. ஆகவே தேவன் உங்கள் நடுவிலே பரிசுத்தம் உள்ளவராய் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுடைய ஜீவியம் தேவனுக்கு தேவையாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவன் பிரித்து எடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கடலிலே வலை வீசப்படுகிறது. திரளான மீன்கள் அந்த வலைக்குள்ளாக அகப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அந்த வலை எதற்கு ஒப்புமையாய் இருக்கிறது என்றால் சுவிசேஷத்திற்கு ஒப்புமையாய் இருக்கிறது. சுவிசேஷம் என்கிற வலை வீசப்படுகிறது. வீசும் போது அந்த கடலிலே இருக்கக்கூடிய திரளத்தனையான மீன்கள் அந்த வலைக்குள்ளாக கடந்து வருகிறது. அதே போல ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அநேகர் இளைப்பாறுதலை தேடி, சமாதானத்தை தேடி, நல்ல ஆரோக்கியத்தை தேடி, நித்திய ஜீவனை விரும்பி, பரிசுத்த வாழ்க்கையை விரும்பி தேவ சமூகத்திற்குள்ளாக கடந்து வருகிறார்கள். ஒரு வேலை நடைபெற்று வருகிறது. அந்த வேலை என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அவருடைய சரீரத்திலே இணைக்கப்படுவதற்கு ஏதுவான அவயவங்களை என்ன செய்கிறார் என்றால், அவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய பணிகளை செய்யும்படியாக தம்முடைய சரீரமாகிய சபையிலே ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை விரும்பாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மெய்யான பரலோக தேவனுடைய சபையிலே அவர்கள் ஐக்கியப்பட முடியாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, என்ன செய்கிறான், அந்த வலையிலே அகப்பட்ட மீன்களிலே நல்லவைகளையெல்லாம் சேர்த்து கொள்கிறான், ஆகாதவைகளையெல்லாம் களைந்து போடுகிறான் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தெய்வ ஜனங்களே, நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் உங்களை தேவனுடைய சபையிலே ஐக்கியப்படுத்தும் போது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளாகிலும் ஒரு பொழுதாகிலும் ஆகாதவனாக போய்விடாதபடி, ஆகாதவளாக போய்விடாதபடி, தேவனே உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவனாக போய்விடாதபடி, உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவளாக மாறி போய்விடாதபடி என்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, உமக்கு உகந்த ஜீவியம் செய்யும்படியாக நீர் எதிர்பார்ப்பது ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியத்தையே நீர் எதிர்பார்க்கிறீர். பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்யக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் உமக்கு தேவை. அதிலே நானும் கர்த்தாவே
உமக்கு உகந்த பாத்திரமாக காணப்படும்படியாக கர்த்தாவே உம்மாலே அங்கீகரிக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறவனாக காணப்படும்படியாக கர்த்தாவே உம்மாலே சேர்த்து கொள்ளப்பட்ட மகனாக மகளாக காணப்படும்படியாக ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். அவர் என்ன செய்வார்? நம்முடைய சரீரமான சபையிலே உங்களை இணைத்துக் கொள்வார். ஆவிக்கேற்ற மாளிகையிலே ஜீவனுள்ள கல்லாக உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக திகழ்வீர்கள். நீங்கள் தேவனுக்காக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடராக பிரகாசிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டின் கால புஸ்தகத்திலேயும் படிக்கிறோம், கர்த்தர் பிரித்தெடுத்தாராம். எதற்காக? தம்முடைய பார்வையிலே பரிசுத்தமாக வாழும்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்து எடுத்தார் என்று படிக்கிறோம். எவ்வளவு நல்ல தேவன்! நீங்கள் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு மகிமை பொருந்தினவர்களாக காணப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு கிருபை பெற்றவர்களாக காணப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு கனத்திற்குரியவர்களாக மாறுகிறீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து சென்றார். கடந்து சென்ற போது அவர் கர்த்தரை தன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மூலமாக மகிமையை தரிசிக்க கூடியவராக காணப்பட்டார். அப்படி தரிசித்த வேளையிலே அவர் கண்டதெல்லாம், பரலோக தேவனே நீர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதையே அறியக்கூடியவராயிருந்தார். நீங்களும் உங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தரை நீங்கள் உங்களுடைய உள்ளான மனக்கண்களிலே தரிசிக்கிறவர்களாக காணப்படும் போது, தேவ சமூகத்திலே காணப்படும் போது, தெய்வ ஜனமே, அவர் உங்கள் வாழ்க்கையின் மத்தியிலே பரிசுத்தமுள்ள தேவனாக காணப்படுகிறார் என்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்கள் ஜீவியத்திலே பரிசுத்தமுள்ள தேவனாக வாசம் பண்ணுகிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை படித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். அவர் கர்த்தரை தரிசிக்கும் போது நோக்கி கேருபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பாருங்கள், சேராபீன்கள் எல்லாம் கர்த்தரை பார்த்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள், என்று போற்றிக் கொண்டிருந்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவனை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் உண்டானது. அந்த விசேஷித்த வெளிப்படுத்தல் என்னவென்றால், தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று. தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆகவே சேராபீன்கள் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி பாடிக்கொண்டிருப்பதை கண்டுவிட்டு தன்னுடைய ஜீவியத்தையும் பரலோக தேவனுடைய பரிசுத்தத்தின் அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அறிக்கை செய்தார், அசுத்த உதடுள்ள மனிதன் என்று. தெய்வ பிள்ளையே, அப்படி தேவ சமூகத்திலே தேவனுடைய சுத்திகரிப்பை அடையும்படியாக விரும்பின போது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த க்ஷண பொழுதிலேயே ஒரு பெரிய தெய்வீக பரிசுத்தத்தையும் சுத்திகரிப்பையும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் நீங்கள் எவ்விதமான நிலவரத்திலே காணப்படுகிறீர்கள் என்பதை தேவனுக்கு முன்பாக உண்மையாக அறிக்கை செய்து, தேவனே உம்முடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக வளரும்படியாக இன்னும் சுத்திகரிப்பு அவசியமாய் இருக்கிறது, இன்னும் கிருபைகள் அவசியமாய் இருக்கிறது, இன்னும் உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு அவசியமாய் இருக்கிறது, இன்னும் உம்முடைய வரங்கள் அவசியமாய் இருக்கிறது, இன்னும் உம்முடைய தயவு அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், தம்முடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மறுரூபப்படுத்தும்படியாக சுத்திகரிப்பின் வேலையை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவோம். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். நான் ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளையே காலை ஜெபத்திலே, இரவு ஜெபத்திலே, மதியான தியான வேளையிலே தேவனே நீர் பரிசுத்தர் 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 என்று அறிக்கை செய்கிறவனாகவே காணப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு தெய்வீக சத்தம் உங்கள் உள்ளத்திலிருந்து எப்பொழுதும் அந்த கேருபீன்கள் எப்படி போற்றி துதிக்கின்றனவோ அந்த பரலோக ஆராதனையிலே நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்கிறதற்கு ஏதுவாக அந்த தெய்வீக சத்தம் உங்கள் உள்ளத்திலிருந்து எப்பொழுதும் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுவே தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடிய தூபமாக நறுமணமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுவே தேவனுக்கு உகந்த தூய பலியாக, துதிக்கு பாத்திரருக்கு ஏறெடுக்கக்கூடிய உகந்த பலியாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வரும்போது 4 ஜீவன்களை குறித்து படிக்கிறோம். அந்த 4 ஜீவன்களை குறித்து படிக்க வேண்டுமானால் அது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி. அதை நாம் கர்த்தர் கொடுக்கிற சரியான நேரத்திலே நாம் அதை குறித்து சிந்திக்கலாம். அந்த 4 ஜீவன்கள் என்ன செய்கிறது? தேவனை ஓய்வில்லாமல் துதித்து கொண்டே இருக்கின்றன. அந்த 4 ஜீவன்களும் எவ்விதமாக பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிறது தெரியுமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று படிக்கிறோம். உன்னுடைய படுக்கையிலே நீ காணப்படும் போது தேவனே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ நடந்து செல்லும் போது உன் வழிகள் செவையாக்கப்படும்படியாக, உன் பாதைகள் செவையாக்கப்படும்படியாக தேவனே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ உட்காரும் போது தேவனே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், நீ உட்காரும் போதும் தேவன் அதை அறிகிறவராய் இருக்கிறார். நீ எழுந்திருக்கும் போதும் அதை தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். நீ நடக்கும் போதும் அதை தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். நீ படுத்துக்கொள்ளும் போதும் அதை தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள தேவன் உன் நடுவிலே வாசம் பண்ணும் போது அவர் உன் உள்ளத்திலிருந்து எழும்பும்படியாக விரும்புகிற சத்தம் என்னவென்றால், தேவனே நீர் பரிசுத்தர் 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 என்கிற சத்தமே உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். அவர் வேற என்னத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார்? தெய்வ ஜனமே, ஒரு கூட்ட ஜனங்கள் தம்முடைய நாம மகிமைக்கென்று பரிசுத்தம் உள்ள ஜீவியம் செய்யும்படியாகவே அவருடைய தேவையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது மோசே என்கிற தேவ மனிதனை குறித்து படிக்கிறோம். மோசே எவ்விதமான வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார் என்றால், கர்த்தருடைய பரிசுத்தம் மற்ற புறஜாதிகளுடைய தெய்வங்களின் பரிசுத்தத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்விதமாக வித்தியாசப்படுகிறது என்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும்
அற்புதங்களை செய்கிறவருமாகிய அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. அப்படியானால் மோசேக்கு கர்த்தரை குறித்த ஒரு விசேஷித்த வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது. அந்த வெளிப்படுத்தல் என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் வணங்கக்கூடிய மற்ற புறஜாதிகளுடைய தெய்வங்களை அவர் பரலோக தேவனோடு ஒப்பிட்டு பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு கம்பேரிசன் நடக்கிறது. அநேக தெய்வங்கள் காணப்படுகிறது. அநேக காரியங்கள் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளாக இருக்கிறது. ஆனால் அந்த தேவர்களோடு, அந்த விழுந்து போன ஆவிகளோடு பரலோக தேவனை மோசே ஒப்பிட்டு பார்த்துவிட்டு சொல்லுகிறார், பரிசுத்தத்தில் பரலோக தேவனே உமக்கு ஒப்பானவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கவர் யார்? உம்மை போல அற்புதங்களை செய்கிறவர் யார் என்று ஒப்பிட்டு விட்டு, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தம்முடைய ஜனங்களும் பரிசுத்தத்தையே விரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவராய் இருந்தார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்து மனித உருவெடுத்து அவர் ஜனங்களின் மத்தியிலே ஊழியம் செய்த நாட்களிலே தன்னுடைய பரலோக பிதாவை அட்ரஸ் பண்ணும்போது, தன்னுடைய பரலோக பிதாவை அழைக்கும் போது, பரலோக பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது எவ்விதமாக குறிப்பிட்டார் தெரியுமா? பரிசுத்த பிதாவே என்று குறிப்பிட்டார். என்ன பிதாவே? பரிசுத்த பிதாவே என்று குறிப்பிட்டார். அப்படி என்றால் தெய்வ பிள்ளையே, பிசாசானவன் எப்படி காணப்படுகிறான்? அசுத்தத்திற்கு பிதாவாக காணப்படுகிறான். ஆனால் நம்முடைய பரலோக பிதாவோ பரிசுத்தம் உள்ள பிதாவாய் இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது பரிசுத்த பிதாவே என்று ஜெபித்தார். நாமும் கூட ஜெபிக்கும் போது அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது எந்த விழுந்து போன ஆவிகளும் உங்களுடைய ஜீவியத்திலே கிரியை செய்யாதிருக்கும்படியாக நீங்கள் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதி அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணும் போது எவ்விதமாக ஜெபித்தார்கள் தெரியுமா? பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தார்கள். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தேவன், பரலோக பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், திரித்துவ தேவனும் ஒரே தேவனாக பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த பிதா, பரிசுத்த பிள்ளையாகிய குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று வாழ்த்தி துதித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள்.
பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. இப்படிப்பட்ட பரலோக பரிசுத்த தேவனை குறித்து அறிகிற அறிவு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. அந்த அறிவுதான் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பரலோக பரிசுத்த தேவனை குறித்தும் பெற்றுக்கொண்ட மெய்யான அறிவாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று படிக்கிறோம். எப்படி? பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று படிக்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசேக்கு பரிசுத்த தேவனை குறித்த அறிவு உண்டாயிருந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த தேவனை குறித்த அறிவு உண்டாயிருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த பிதாவின் அறிவை பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே பிரசித்தம் பண்ணக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவேதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். தெய்வ ஜனமே, அநேக விதமான அறிவை மனிதன் பெற்றிருக்கலாம். தெய்வ பிள்ளையே, அநேக விதமான அறிவை மனிதன் பெற்றிருக்கலாம். பொறியியல் ரீதியான அறிவை பெற்றிருக்கலாம், மருத்துவம் ரீதியான அறிவை பெற்றிருக்கலாம், இன்னும் பல காரியங்களை குறித்த அறிவை மனிதன் பெற்றிருக்கலாம். ஆனால் மனிதன் எந்த விதமான அறிவை பெற்றிருந்தாலும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்த அறிவை இழந்து போய் வாழக்கூடாது. அது என்ன அறிவு? அதுதான் பரலோக பரிசுத்த தேவனை குறித்த அறிவை இழந்து மனிதன் வாழக்கூடாது. ஏன்? ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை 70, 80, 90, 100 ஆண்டுகள் தான். ஆனால் நம்முடைய ஆத்ம வாழ்க்கை, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. அதற்கு பின்பு நம்முடைய ஆத்ம மனிதன் சென்று சேர வேண்டிய ஒரு இடம் உண்டு. அங்கே ஆத்ம மனிதன் நித்திய காலமாக ஒரு நீளமான வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்கிறது. அதை தான் நித்திய ஜீவன் என்று சொல்கிறோம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவனாக வாழ வேண்டும். தெய்வ பிள்ளை, அதற்கு என்ன அவசியம்? மனிதனுக்கு பரிசுத்த தேவனை குறித்த அறிவு அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே வாழும்போது எவ்விதமான அறிவை மனிதன் பெற்றிருந்தாலும் அதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே ஒரு மேன்மையானதாக ஒப்பிட்டு பார்க்கும்போது பரிசுத்த பரலோக தேவனை குறித்த அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மேன்மையானதாக காணப்படாது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னார். மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். மனிதன் இந்த உலகத்திலே பலவிதமான அறிவை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானவனாக, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக காணப்படலாம். ஆனால் அந்த அறிவுகளை எல்லாம் பார்க்கிலும் ஒரு உயர்ந்த அறிவு உண்டு, ஒரு மேன்மையான அறிவு உண்டு, ஒரு உன்னதமான அறிவு உண்டு. அதை மனிதன் பெற்றிராமல் ஜீவிப்பானே ஆனால் தன்னுடைய நித்திய வாழ்க்கையை பாதாளத்திலே செலவிடக்கூடியவனாக மாறி விடுவான்.
அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாய் இருக்காது. ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை இழந்து போனால், நித்திய ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சரீர பிரகாரமான வாழ்க்கையை தான் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைத்து தான் விரும்பின விதங்களில் எல்லாம் சமயத்தை செலவிட்டு வருகிறான். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன? என் மகனே, என் மகளே, உன்னை நான் விடுதலை ஆக்குகிறேன், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறேன், பாவ சாபங்களில் இருந்து விடுதலை ஆக்குகிறேன், பிசாசின் வல்லமைகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறேன், ஒரு வெளிப்படுத்தலை தருகிறேன் என்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீயும் பரிசுத்தமாய் இருப்பாயாக என்கிற ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து, பரலோக தரிசனத்தை கொடுத்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தல்களை கொடுத்து, பரலோக தேவன் எதை விரும்புகிறார் என்பதை குறித்து தாம் அதை வெளிப்படுத்தி ஒரு பரலோக நோக்கத்தோடு இந்த பூமியிலேயே வாழும்படியாக செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஜீவிக்கிறவர்கள் தெய்வ பிள்ளையே, மோசே எப்படி கர்த்தரை பரிசுத்தமுள்ள தேவனாக கண்டாரோ அப்படியே தாங்களும் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்களிலே கல்வாரி சிலுவையின் மூலமாகவும் கிருபையினாலும் கடந்து வரக்கூடிய பரிசுத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கல்வாரி சிலுவையினாலும் கிருபையினாலும் பரிசுத்தம் மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அப்படி கடந்து வரும்போது தேவனுடைய மகிமையை மனிதன் உள்ளான மனிதனிலே எவ்விதமாக தரிசிக்கிறான் என்றால், பரிசுத்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்ததாக தரிசிக்கிறான். அவனுடைய விசுவாச அறிக்கை எவ்விதமாக காணப்படும் என்றால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்பதாக காணப்படும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆகவேதான் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் கல்வாரி சிலுவையின் மூலமாக, தேவனருளிகிற அபிஷேகத்தின் மூலமாக, தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது மனிதன் தேவனுடைய பரிசுத்தத்தை தரிசிக்கிறவனாக மாறுகிறான், இருதயத்திலே சுத்தமுள்ளவனாக மாறுகிறான். தேவனுடைய மகிமை எவ்வளவு பிரமிக்கத்தக்கது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவனாக மாறுகிறான். அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை போல, மோசேயை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல கேருபீன்கள் எப்படி போற்றி தேவனை பரிசுத்தர் 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 என்று மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருந்தார்களோ, அப்படியே தேவ ஜனங்களே, நீங்களும் தேவனை பரிசுத்தமுள்ள தேவனாகவும் அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராகவும் தரிசிக்க கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அப்படிப்பட்ட வாஞ்சை, பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிக்கும்படியான வாஞ்சை உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய விருப்பம் நல்லது, உங்களுடைய விருப்பம் நல்லது. ஆனால் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதிலே கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? அக்கிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், உங்கள் அக்கிரமங்கள் தான் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் தேவ ஜனமே கவனமாய் இருக்க வேண்டும். அக்கிரமங்கள் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இராமல் போவதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியத்திலே அக்கிரமங்கள் இராதபடி உங்கள் வாழ்க்கையை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் கவனம் இல்லாமல் ஜீவித்தபடியினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் பிரவேசித்தது. தேவனை தரிசித்துக் கொண்டிருந்தவர்கள்
அவருடைய இருதய கண்கள் குருடாக்கப்பட்டது, அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது. பரிசுத்த தேவனை விட்டு அவர்கள் விலகி போனார்கள், விருட்சங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்படுகிறது? தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன்னுடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்படுகிறது? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி உன்னுடைய ஜீவியத்திலே அக்கிரமம் காணப்படுகிறதா? தேவனுடைய பிரசனம் உன் மத்தியிலே கடந்து வரும்போது அதற்கு நீ உன்னை ஒளித்துக் கொள்கிறவனாக காணப்படுகிறாயா? அதற்கு நீ உன்னை ஒளித்துக் கொள்கிறவளாக காணப்படுகிறாயா? அன்புள்ள தேவன் தேடி வருகிறவராய் இருக்கிறார். உன் இருதய வாசலை தட்டி, மகனே மகளே, உன் இருதயத்திலே எனக்கு இடம் கொடு என்று சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். அப்படி அன்புள்ள தேவனாக அவர் உள்ளத்திற்குள் பிரவேசித்த பிறகு உன் வாழ்க்கையிலே அக்கிரமங்களுக்கு இடம் கொடாதபடி உன் ஜீவியத்தை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே வந்த தோல்விகள் தேவனுடைய சாயலை இழந்து போவதற்கு ஏதுவாக தேவ ஜனங்களுடைய ஜீவியத்திலே வராதபடி ஒவ்வொருவரும் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். காரணம், நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவன் தாம் தம்முடைய ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கும்படியாக விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜீவியத்தையும் நீங்கள் அவர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள ஜீவியமாக காணப்படும்படியாக சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் என்று சொல்லி மன்றாட வேண்டும். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எவ்விதமான சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டாரோ அவ்விதமான சுத்திகரிப்பை தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது நாளுக்கு நாள் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். நட்சத்திரங்களுக்கு இருக்கிற மகிமை வேறு, சந்திரனுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு, சூரியனுக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு. தெய்வ பிள்ளையே, உனக்கு ஒருவேளை இந்த நாளிலே நட்சத்திரத்தை போன்ற மகிமை உன் வாழ்க்கையில இருக்கலாம். சந்திரனுக்கு ஏதுவான மகிமைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். சந்திரனுக்கு ஏதுவான மகிமை உன் வாழ்க்கையில இருக்கலாம். நடுப்பகல் வரைக்கும் உதிக்கிற சூரிய பிரகாசம் போல நிறைந்த தேவ பிரபையாக விளங்கக்கூடிய பூர்ண தேவ வடிவாகிய சியோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வீக மகிமைக்கு ஏதுவாக உன் ஜீவியம் பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருசத்தத்தை கேட்டேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பரிசுத்தமுள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பேன் என்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் உங்கள் உள்ளத்திற்குள் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நீங்கள் தான் அவர் தங்கி இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக விளங்குகிறீர்கள். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக விளங்கக்கூடிய உங்கள் ஜீவியத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டு இராமல் போவதற்கு ஏதுவாக அக்கிரமங்கள் பிரவேசியாதபடி, அக்கிரமங்கள் ஒன்று உங்கள் ஜீவியத்திலே இராதபடி நீங்கள் கவனமுள்ளவர்களாக உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மற்ற ஜனங்களை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு உங்கள் ஜீவியத்தை அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக மகிமையிலே குறைந்து போகிறவர்களாக காணப்படக்கூடாது. மற்ற விழுந்து போன ஆவிகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு, பரலோக தேவனே, நீர் எவ்வளவு துதிக்கு பயப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் எவ்வளவு மகத்துவமானவர் என்று தரிசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட உன்னத தேவனே, என் உள்ளத்திலே நீர் வாசம் பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஓய்வில்லாமல் சேராபீன்களை போல கேருபீன்களை போல நீர் பரிசுத்தர் 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 என்று தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் பாரீரோ, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் பாரீரோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் பாரீரோ, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் பாரீரோ. தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக உங்கள் ஜீவியத்தில் எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் அவைகளை எல்லாம் குப்பையாக எண்ண வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் உள்ள தேவன் வாசம் பண்ணுகிறவராயிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Praise the Lord. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஏன் கர்த்தர் அவ்விதமாக சொல்லுகிறார்? இன்றைக்கு நான் என்னுடையவன் அல்ல. நான் யாருடையவன்? கிறிஸ்துவினுடையவன், பரலோக பரிசுத்த பிதாவினுடைய குமாரன். ஏனென்றால் அவர் நம்மை குமாரன் என்றும் குமாரத்தி என்றும் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மகனே மகளே என்று அழைக்கிறார். இனி நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல. நீங்களும் உங்கள் குடும்பத்திலே காணப்படும் போது சொல்ல வேண்டும், இனி நான் என்னுடையவள் அல்ல, இனி நான் என்னுடையவன் அல்ல என்று சொல்ல வேண்டும். அப்ப எல்லாரும் கேட்பாங்க, ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். அந்த பதில் என்ன? 20ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் விலை கிரயமாக உங்களை பரிசுத்தமாக்கும்படியாக, பரலோக பரிசுத்த தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படியாக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே விலை கிரயத்தினாலே நீங்கள் தேவனுக்கென்று கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, இனி நீங்கள் தேவனுடையவர்கள். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே சூழ்நிலைகள் வரும், சந்தர்ப்பங்கள் வரும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போவதற்கு ஏதுவாக சில காரியங்கள் உங்களுடைய ஜீவியத்திலேயும் கடந்து வரக்கூடியதாய் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். ஆகவே இனி நான் என்னுடையவன் அல்ல, இனி நான் பரலோக பிதாவாகிய தேவனும்
பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் தங்கி இருக்கும்படியான சரீரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இனி நான் என்னுடையவன் அல்ல, இனி நான் பரலோக பிதாவுக்கு சொந்தமானவன் என்று சொல்ல வேண்டும். பிதாவே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்ற ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே மகிமைக்கு பாத்திரரே மங்காத உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்தமுள்ள அக்கினி அனலாக உங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படி ஆவியிலே அனல் உள்ளவர்களாக, பரிசுத்த அக்கினியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, ஆவியிலே அனல் உள்ளவர்களாக தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்கள் தான் பிரத்யேகமாக அவர் வெளிப்படும் போது அவரோடு சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். அவரோடு மகிமையிலே சேர்த்து கொள்ளப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகும் படிக்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாய் இருக்கிறீர்கள். எந்த நற்கிரியைகளும் செய்வதற்கு தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட எஜமானனுக்கு பிரயோஜனமானவர்களாக காணப்படும்படியாக அவரால் உருவாக்கப்பட்ட மகிமையின் பாத்திரமாய் இருக்கிறீர்கள். அவர் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுக்கும்படியாக வரப்போகிறார். அப்படி வரும்போது உங்களிலே ஒரு பலனை அவர் காண வேண்டும். அந்த பலன் என்ன?
பரிசுத்தமாகுதலே உங்களுக்கு கிடைத்த பலன். அந்த பலனை உங்களிலே அவர் காண வேண்டும். அந்த பலன் உங்களுடைய ஜீவியத்திலே இருக்குமானால் தேவன் உங்களுக்கு பிரதிபலனோடு வருகிறார். ஆகவே ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யமும் ஆளுகையும் பரிசுத்தமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு பிறகு ஒரு ஆளுகை இந்த பூமியிலே நடைபெற போகிறது. அது யாருடைய ஆளுகையாய் இருக்கும்? பரிசுத்தவான்களுடைய ஆளுகையாய் இருக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவினுடைய ஆளுகையாய் இருக்கும். பரிசுத்த பிள்ளையாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையாய் இருக்கும். எங்கும் ஒரு சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம் என்றால், தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று முழங்குகிற சத்தம் கேட்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைத்திருந்திருக்கிறது. அந்த வெளிப்படுத்தல் என்ன? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியாக மனுக்குலத்திற்காக ஜீவனையே கொடுக்கிறாரே. அந்த பலியினாலே ஒரு கூட்ட ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். அவர்கள் தேவனோடு கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் மத்தியிலே தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பார் என்கிற வெளிப்படுத்தல் சங்கீதக்காரனுக்கு உண்டாயிருந்திருக்கிறது. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம் ஒரு விளையாட்டு அல்ல. பரலோக ராஜ்யத்திற்குள் தீட்டுள்ளது ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. அருவருப்பான காரியங்கள் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. பொய்யை நடப்பிக்கிற காரியங்கள் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். கவனமுள்ளவர்களாக வாழ வேண்டும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களே அதிலே பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களே அதில் பிரவேசிப்பார்கள். அதான் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை குறித்த தியானம் உண்டாயிருக்க வேண்டும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவனே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானத்தோடு ஜீவிக்க வேண்டும். பாபிலோனிலே காணப்பட்ட தானியேல் புறஜாதிகளுடைய தேவர்களுக்கு படைத்த ஆகாரத்தை கூட புசிக்கவில்லை.
தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் செய்தார். முக்கியமான தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால் பரலோகத்திலே உங்களை பிரவேசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்து உங்களுக்காக வெளிப்படுவார். அவர் உங்களுடைய ஜீவியத்தை காணும்போது பரிசுத்தம் என்கிற பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்திருக்கும். பிரதிபலன் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 24 சங்கீதம் 3-4 வசனங்களை படியுங்கள். சங்கீதம் 24 சங்கீதம் 3-4 வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்தை உங்களுடைய ஜீவியத்தின் முன்பாக நிறுத்திவிட்டு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்துவிட்டு ஏதாகிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே கரைகளோ குறைகளோ திரைகளோ இருக்குமே ஆனால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை போல நீங்களும் தேவ சமூகத்திலே கதறுங்கள். கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல விருப்பங்களை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனால் அவருடைய ஜீவியத்தை கர்த்தர் அதிகமாக பரிசுத்தப்படுத்தினார். தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார். இன்றைக்கு அந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையிலேயும் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்கிற சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4 அதிகாரம் 7-8 வசனங்கள். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார். தெய்வ பிள்ளையை பிரதிபலன்களோடு இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். தெய்வ பிள்ளை அப்படி அவர் பிரதிபலன்களோடு கடந்து வர போகிறபடியால் உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு பலனை அவர் காண வேண்டும். அந்த பலன் தான் பரிசுத்தம் என்கிற பலன். அந்த பலன் உங்கள் ஜீவியத்தில் இருக்குமானால் பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போராடினவர்களாய் இருப்பீர்கள். எதற்காக? பரிசுத்தத்திற்காக போராடினவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்த பவுலுடைய ஊழிய பாதை, அவருடைய போராட்டங்கள் அனைத்தும் பரிசுத்தத்திற்காக போராடின போராட்டத்தின் வாழ்க்கையாய் இருந்தது. உன்னுடைய ஜீவியத்திலேயும் ஒரு போராட்டம் இருக்கட்டும், அது பரிசுத்தத்திற்காக போராடுகிற போராட்டமாய் இருக்கட்டும். அப்படிப்பட்ட போராடுகிற உன்னோடு கர்த்தர் கூட இருப்பார். பவுலோடு இருந்த தேவன் உன்னோடு இருப்பார். பவுலுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணின தேவன் உன்னோடு இருப்பார். பவுலுடைய வாழ்க்கையின் மத்தியிலே வாசம் பண்ணின தேவன் பரிசுத்தமுள்ள பிதா, பரிசுத்தமுள்ள பிள்ளையாகி இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார். தெய்வ பிள்ளையே, எந்தெந்த காரியங்களில் இருந்தெல்லாம் வேறுபட வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் வேறுபட்டு ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6 அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை படிக்கும் போது எந்தெந்த காரியங்களில் இருந்தெல்லாம் தேவ ஜனங்கள் தங்களை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். போராடின பவுல் குறிப்பிடுகிறார். பரிசுத்தத்திற்காக போராடின பவுல் குறிப்பிடுகிறார். நீதியின் கிரீடத்தை தரிசித்த பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6 அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரைக்கும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது?
தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நான் கர்த்தர் சொல்கிறார் தான் தேவ ஜனங்களின் நடுவிலே தேவ ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தெய்வ ஜனமே, அப்படியானால் உங்களுடைய ஜீவியம் ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். பவுலை போல பரிசுத்தத்திற்காக போராடின வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவியம் சவால் நிறைந்த ஜீவியமாய் இருந்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொன்னார். அவ்விதமாக கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்கள் சவால் நிறைந்த ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவ்விதமான பரிபூரணத்தை அடையும்படியாக விரும்ப வேண்டும். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சவால் விடக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் பிசாசுக்குரிய எந்த காரியமும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இல்லை. நீங்களும் ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். தேவையில்லாத சவால்கள் இருக்கக்கூடாது. பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்யும்படியாக ஒரு சவால் நிறைந்த போராடுகிற ஜீவியம் செய்ய வேண்டும். நீதியின் கிரீடம் உண்டு என்கிற தரிசனத்தோடு வாழ வேண்டும். போராடுகிறேன், பரிசுத்தத்திற்காக போராடுகிறேன் என்று தெய்வ சத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து எழும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் சொல்ல வேண்டும். தேறின எந்த சீடனும் குருவை போல் இருப்பான். இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் சூளுரைக்க வேண்டும். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று எவன் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லுகிற பரிபூர்ணம் நீங்கள் அடைய வேண்டும். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு ஏதுவாக ஜீவியமானது குற்றமில்லாததாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அவ்விதமாக தெய்வ பிள்ளை வல்லமை உள்ளதாக மகிமை பொருந்தினதாக காணப்பட்டது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வல்லமையுள்ளவர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசியுங்கள். வல்லமையுள்ளவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒரு சாட்சியாக மாற வேண்டும். எவ்விதமான சாட்சி தெரியுமா? வல்லமையுள்ள கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையானவைகளை செய்தார். அந்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார் என்று சாட்சி பகர வேண்டும். எழும்பி நிற்போமா? அந்த சாட்சி உங்களுடைய ஜீவியத்திலே எப்பொழுதும் ஜீவிய காலம் முழுவதும் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையுள்ளவராய் இருந்து, பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்து, உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருந்து, மகிமையானவைகளை பரிசுத்தமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்கிற சாட்சி கேட்ட வசனங்களின்படி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு உண்டு, வேத வசனத்தினாலே சுத்திகரிப்பு உண்டு, பரிசுத்த ஆவியானவராலே சுத்திகரிப்பு உண்டு, ஜெபிப்பதினாலே பரிசுத்தம் உண்டு. அந்த 4 அனுபவங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அதிலே இடம் கொடுத்து கொண்டே இருப்பீர்களாக. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலன் உண்டாயிருக்கும். அந்த பலன் என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்கிற பலன். அந்த பலன் மகிமையானதாக உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். வல்லமையுள்ள தேவன் நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான பரலோக தேவன்
உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையானவைகளை நிறைவேற்றி இருப்பார். அப்படிப்பட்ட மகிமையானவைகளை தேவ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார் என்கிற சாட்சி உண்டாகும்படியாக கேட்ட வசனங்களுக்கு இந்த காலை வேளையிலே உங்கள் ஜீவியத்தை ஒப்புவிப்பீர்களாக. தேவ ஜனங்களின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு. ஒரு தலபல வரதபதில் ரபகல வரதபதில வரதபதலவே தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. Praise the Lord. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. Glory. தேவனின் ஆலயமே, Praise the Lord. பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம். அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம். அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய முழு ஜீவியமும் பரிசுத்தமாக்கப்பட்டதாக காணப்படும்படியாக கேட்ட வசனங்களுக்கு உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. அப்பொழுதுதான் நீங்கள் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கும். நீங்கள் தேவனுக்கென்று உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புவித்தவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கரை திரைகள், குற்றங்கள், குறைகள் ஒன்றும் இராதபடி கர்த்தர் ஒரு சுத்த பொன்னை போல சியோனின் மகிமையினாலும் புதிய எருசலேமின் மகிமையினாலும் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராயிருப்பார். நீங்களோ அவரை பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்தக்கூடியவர்களாயிருப்பீர்கள். போராடுவீர்கள், பரிசுத்தத்திற்காக போராடுவீர்கள். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற பிரதிபலன்களை உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் காண்கிறதாய் இருக்கும். அவர் அருளுகிற பரிசுத்தம் என்கிற பலன் இந்த பூமிக்குரிய நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடியதாயிருக்கும். அது இம்மைக்குரிய வாழ்க்கையிலேயும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலேயும் நிறைவேறக்கூடியதாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, பிரதிபலன் ஏந்தி இயேசு வர போகிறார். அவரிடத்திலிருந்து பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அருளுகிற இக்காலத்திலே, இந்த பூமிக்குரிய நாட்களிலே அவர் அருளுகிற பரலோக பலனாகிய பரிசுத்தத்தை
உங்கள் ஜீவியத்திலே பெற்றுக்கொண்டு அதை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பவுல் போராடினது போல நீங்களும் போராடுகிறவர்களாக, விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக காணப்படும்படியாக, உங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க தேவன் தாமே கேட்ட வசனங்களின்படி உங்கள் ஜீவியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே சியோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணும் போது பரிசுத்தமுள்ள தேவனாக வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர். அந்த பரிசுத்தம் என்கிற பலனை, அறிவை உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தருகிறவராய் இருக்கிறீர். உமக்கென்று ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்யும்படியாக தெரிந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட சரீரமாகிய சபையிலே ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையை இந்த காலை வேளையிலே வேத வசனங்கள் மூலமாக நீர் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மோசே மற்ற விழுந்து போன ஆவிகளோடு பரலோக தேவனை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு, தேவனே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிக்கு பயப்படத்தக்கவரும் நீரே என்று விசுவாச அறிக்கை செய்தது போல கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களும் கர்த்தாவே பரிசுத்தமுள்ள தேவனை ஏசாயா தீர்க்கதரிசி தரிசித்தது போல தரிசிக்கிறவர்களாக, உம்முடைய மகிமையின் சாயலை உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, அப்போஸ்தலனாகிய பவுலை போல விசுவாசத்திற்காக, அந்த பரிசுத்தத்திற்காக போராடுகிறவர்களாக ஒரு வெற்றியுள்ள பூமிக்குரிய வாழ்க்கை வாழ கர்த்தாவே நீர்தாமே கேட்ட வசனங்களின்படி வாழ உடைய ஜனங்கள் தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புவித்திருக்கிறார்கள். அவ்விதமான ஒரு பரிசுத்தமுள்ள வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய தேவன் தாமே தொடர்ந்து கிருபை அளித்தருளும், ஆசீர்வதித்தருளும். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக உடைய ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே அளிக்கிறேன். எப்பொழுதும் நீதிமான்களாக கம்பீரித்து பாடி மகிழச் செய்தருளும். பரிசுத்தர் 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 என்று போற்றி மகிழச் செய்தருளும். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே அளிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். சியோன் குமாரத்தே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுடைய ஜீவியத்திலே
பரிசுத்தமுள்ளவராயிருந்து என்னாலும் வாசம் பண்ணி உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளும் பிரவேசிக்க வைப்பதற்கு ஏதுவாக உங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படியாக உங்களுடைய ஜீவியம் பரிசுத்த பர்வதமாகிய சியோன் பர்வதத்தை போல உயர்ந்து காணப்படும்படியாக தேவன் தாமே கேட்ட வசனத்தின்படி உங்களையும் வாழச் செய்து ஜீவியத்தை கரைதிரையற்றதாக மாற்றி சுத்திகரித்து கம்பீரித்து எந்நாளும் பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.